பேரணாதிரம் பெருநெறி காட்ட பிறைகுலகரசி ஜகனே ஓம் எல்லாகி நின்றலையோ திருப்பெருந்துரை சிவனே. சர்க்குரே சரணம், சர்க்குனே துணை. நான் இங்கே 22ஆம் ஆண்டு ஐயாவை பார்க்க வந்திருந்தேன். அதுவே பெரிய மிராக்கள். ஏன்னா ஐயாவை யாரும் எனக்கு அறிமுகப்படுத்தலை. யூடியூப் மூலமாக தான் ஐயா எனக்கு அறிமுகம். ஆனால் யூடியூப் மூலமாக பார்த்த வர ஐயா 3 முறை எனக்கு கனவுல வந்தாங்க. கனவுல மேடை பேச்சு அந்த மாதிரி காமிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் ஜூலை மாதம் கனவுல பழனிக்கு வரேன். பழனிக்கு வந்தப்போ இப்போ தருணம் சரியான தருணம் இல்லை, நீ போயிட்டு இன்னொரு முறை வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாரு. அப்போ ஆரஞ்சு கலர் மிட்டாய் கையில யாருக்கோ குழந்தைங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. நான் அதை கொடுத்தேன். கரெக்டா செப்டம்பர் மாதம் நான் ஐயாவை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப் மூலமா கனகம்பட்டிக்கு போகிறோம், இந்த மாதிரி யாரெல்லாம் வரீங்களோ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜாயின் பண்ணி தான் ஐயாவை பார்க்க வந்தேன். அன்னைக்கு பௌர்ணமி. வந்ததுலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குந்த என் மகளுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப இழுபறி ஆயிட்டு இருந்தது. குரு பூஜை அட்டன் பண்ணிட்டு போனேன். மறுநாளே ப்ரொஃபைல் கிளியர்டு, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அவங்க ஜாயின் பண்ணாங்க. இப்போ வரையும் 3 வருஷமா ஐயா அருளால நல்லபடியா அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பேங்க் லோன் பிரச்சனையில இருந்தது. அந்த பேங்க் லோன் அவங்களே ஓடிஎஸ் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த லோனும் 4,95,000 கட்ட வேண்டிய இடத்துல 70,000 கட்டி அந்த லோனை நாங்கள் முடித்தோம். இன்ன வரைக்கும் நல்ல முன்னேற்றம். ஐயா எல்லாருக்குமே ஏற்றமான வாழ்வு தந்துட்டு இருக்காங்க. சர்க்குரே சரணம், சர்க்குனே துணை. எல்லாரும் ஐயாவை நம்பி வாங்க. ஐயா எப்பவுமே யாரையுமே கைவிட மாட்டாங்க. இது உண்மை. வணக்கம், என்னுடைய பேர் மருது. நான் மதுரை மாவட்டம் மருதங்குடி கிராமத்திலேருந்து கணக்கம்பட்டி சக்கம்மா கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு 3 தடவை வந்திருக்கேன். முதல் தடவை வரும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோதான் தெரியலை. 2வது தடவை வரும்போது என்னுடைய கோரிக்கைகளை ஐயா கிட்ட சொன்னேன். அதே மாதிரி எனக்கு நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய பொருளாதாரத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே இப்போ எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி ஐயாவுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்குது. ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஐயா கணக்கம்பட்டி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இந்த வழியை ஒரு 3 வருஷமா 4 வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் ஒரு சின்ன இடைஞ்சல் ஏற்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு கடைக்கோடிக்கு தள்ளப்பட்டேன். ஐயா ஆனால் வர முடியல. அவரை நினைச்சாத்தான் வர முடியும். எல்லாரும் நினைச்சோன்னே வர முடியாது. இறைவனுடைய முழு உருவமும் ஐயாட்ட தான் இருக்கு. இறைவனை யாராலும் பார்க்க முடியாது. எத்தனையோ இறைவன் இருக்காங்க, அவங்க கற்பனையால் வரையப்பட்டது. ஐயாவை தான் நேரடியா கடவுளா ஓப்பனா பார்க்க வேண்டிய ஒரே கடவுள் கணக்கம்பட்டி பழனிசாமி சுவாமிகள் தான். அவரை உண்மையிலே மனதார நினைச்சோம்னா கண்டிப்பா நிறைவேறும். உண்மை மனதார நினைச்சு மனமுருகி வேண்டுனா அவர் அப்படியே நிற்பாரு. ஒரு கஷ்டம்னு சொல்லி வீட்லயோ இருக்கிற இடத்துலயோ ஐயாவை நினைச்சுக்கிட்டோம்னா நேச்சரா கண்ணுக்கு காட்சி தராரு. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஒரு நாளா ஒரு சாகப்போற நிலைமையில இருந்தேன். இப்ப ஐயாட்ட மறுபிறவி எடுத்து ஒரு மன நிம்மதியோட, ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதியோட இருக்கேன். பல முறை வந்துட்டேன். சின்ன மன கஷ்டம் வந்தாலும் ஐயாவை தேடி வந்துடுவேன். ஐயாவுடைய அந்த பூமியில மிதிச்சாலே எனக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு கலக்கம் இல்லாம ஒரு தெளிவா இருப்பேன். இப்போ மகிழ்ச்சியா இருக்கேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை ஐயா நிறைவேற்ற நம்பிக்கையோட இருக்கேன். எல்லாரும் இப்ப வாழக்கூடிய பூமியில வாழக்கூடிய இறைவன் கணக்கம்பட்டி ஐயா பாருங்க. வாழ்வுல செல்வ செழிப்போட மன நிம்மதியோட வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் மதுரை மாவட்டம் மருதங்குடி கிராமத்தை சேர்ந்தவன். இப்ப காரியாபட்டில் இருக்கேன். பல முறை வந்திருக்கேன். அமாவாசை பௌர்ணமி நினைச்சோட வருவேன். ஐயாவுக்கு வர்றது கணக்கே கிடைக்காது. வாழ்க்கையே அர்ப்பணிக்கணும். ஐயாட்ட அர்ப்பணிச்சோம்னா நமக்கு உண்மையான பலன் கிடைக்கும். நன்றி. சத்குருவே சரணம். நான் ஐயாவுக்கு புதிய பக்தன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் தான் ஆகுது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு
இந்த வழியாக போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் இன்னொரு பக்தர் வந்து ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற செல்லில் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் தூங்கிட்டார். 1.5 மணி நேரம் ஓடிச்சு அந்த வாழ்க்கை வரலாறு. நான் யதார்த்தமாக கேட்டுகிட்டே போனேன். ஏதோ கனகம்பட்டி சுவாமிகள் அதை செஞ்சார், இதை செஞ்சார், பெருசாக சாதனை பண்ணார் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க. 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நானும் ஐயப்பன் கோயில் போயிட்டு அதை பற்றி யோசிக்கவே இல்லை. போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறேன். சென்னையில் இருக்க சாந்தி அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து ஒரு சின்ன வேலை செய்யணும், நீங்கள் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, நீ போய் நேராக பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே பஸ்ஸில் நடந்ததும் இங்கே வீட்டுக்குள்ளே வந்தோடனே நடந்த சம்பவமும் ஒரு கனெக்ட் ஆச்சு. அதை யோசிச்சுட்டு நான் அந்த அக்காட்ட சொன்னேன், அக்கா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு இது ஒரு கனெக்ட் மாதிரி தெரியுதுக்கா அப்படின்ட்டு. நான் மறுநாள் அவன் சொல்லும்போது நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் அன்னைக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து சாந்தினி மேடம் சொல்லிட்டு மதுரையில் இருக்காங்க, அவங்க வர சொல்லியிருந்தாங்க. சின்ன வேலை தான் சொன்னாங்க, இந்த வேலை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே அந்த வேலையை ஒரு ஒரு பிரம்மாண்டமாக செய்கிற அளவுக்கு அந்த வேலையை வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் சரி எல்லா இடத்துலையும் பூ ஆர்டர் எடுக்கிறேன், பூக்காரனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு, சரி நம்ம பூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணித்தரக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து, தம்பி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வேலையை வேணான்னு சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அக்கா ஐயாவை நீங்கள் நம்புறீங்களாக்கா, அது நடக்கும்க்கா, போன வைங்கக்கான்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வார்த்தையை கேட்டுட்டு, தம்பி பரவாயில்ல நீங்கள் வந்து செய்யுங்க, என்ன செலவு என்ன அதெல்லாம் ஐடியா இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு போனேன். போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். இந்த 1 மாத அளவில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத சம்பவங்கள்லாம் நடந்தது. பையனுடைய வேலை வந்து ப்ரமோஷன் கிடைச்சிது. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் நல்ல ஹாஸ்பிட்டலாக கிடைக்குன்னு வேண்டியிருந்தேன். அந்த டைம் வரும்போது அப்புறம் சென்னை மேத்தா ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப்புக்கு கிடைச்சிது. இது வந்து என்னுடைய சும்மா அந்த ஒரு மாதம் அனுபவம் தான். அதுக்கப்புறம் தான் நான் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த குரூப்பு, அந்த அவருடைய பக்தர்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்னை அறியாமல் 24 மணி நேரமும் அந்த தூங்குகிற நேரத்தில் கூட அவர் எந்திரிச்சோடனே செல்லை எடுத்து பார்ப்பேன். அதில் வர்ற ஸ்டேட்டஸ் எல்லாம் எடுத்து அப்படியே என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு மாற்றுவேன். அந்த அளவுக்கு ஒன்றி. சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஹம்பக்கு அப்படின்னு. சான்ஸே கிடையாது. இங்கே வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா அது தீர்த்தம், சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட மோட்சம். தீட்சைன்னா அந்த அவருடைய இதுலேயே இந்த காற்றை சுவாசித்தோம், இந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய உயிர் மூச்சு. அவர் வந்து சீவ ஜமாதி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் மூச்சு காத்திங்க தான் உலகிக்கிட்டு இருக்கு. அதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இது யாரும் சொல்லி கொடுத்தலாம் பேசலை. நான் இந்த 1.5 மாதத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நீங்கள் மற்ற பக்தர்களாக ஆண்டாண்டு காலமாக அவரை ஃபாலோ பண்ணிடுறீங்க, உங்களுக்கெல்லாம் என்னென்னவோ நடந்திருக்கும். இருந்தாலும் இதை என்னால் நம்ப முடியல. கடைசியாக அந்த வேலையை வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க அம்மா. பண்ணிட்டு அந்த சொரூபம் இன்னைக்கு ஊர்வலம் வருது இல்லையா, இது வந்து அந்த ஐயாவுடைய அவர் அந்த நிர்வாகி மட்டும்தான் அதை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அப்போ அந்த அளவுகள்லாம் எடுத்து அந்த இதை நீ கொண்டு வந்திருக்கோம். அவங்க கேட்டதை விட சிறப்பாக செய்யணுன்ட்டு முழு முயற்சியாக இப்போ பூவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது அவர் அலங்கரித்து அற்புதமாக மாற்றிடுவோம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு என்னன்னைக்கும் நானும் என் தலைமுறையும் சரண்டர். அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை. ஆமாம், சரண்டர், அவ்வளோதான்.